எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து 4வது திருமுறை அதுல 81வது பாடல் கோயில் அப்படின்ற தலைப்பு இருக்கும். அந்த 81வது பாட்டிலேயே ஒரு 10 பாட்டு இருக்கு. அதுல ஒரே ஒரு பாட்டு 4வது பாட்டு இப்ப சொல்றேன். எதுக்கு இந்த பாட்டை சொல்றேன் அப்படின்னாக்கா, இந்த பாட்டு ஏற்கனவே இளையராஜா சார் ஒரு படத்துல இந்த 4 வரைக்கும் டியூன் போட்டு இருக்காரு. அதனால இந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம். இவ்வளவு நாள் அர்த்தம் தெரியாம கேட்டுட்டு இருந்திருப்போம். இப்ப அர்த்தத்தோட கேட்கலாம். அதனாலதான் இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோட சம்பந்தப்பட்ட வீடியோ. அதனால உங்களுக்கு இந்து மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேல நீங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம். ஞானிகள், சித்தர்கள், இவங்க எல்லாம் என்னதான் ஆசை இல்லைன்னாலும் ஒரே ஒரு ஆசை இருக்கும் உங்களுக்கு. அது என்னன்னா பிறவாமை. திரும்ப மனுஷனா பிறக்கக்கூடாது. மனுஷனா மட்டும் இல்ல, எனக்கு பிறவியே இனிமேல் வேணாம் அப்படின்னு தான் கேட்பாங்க ஞானிகள். ஏன்னா அவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அது குழந்தை பிறந்தா கண்டிப்பா இறக்கணும் இல்லையா? பிறப்பு வந்து வலி, இறப்பும் வலி. அதனால ஞானிகள் திரும்ப திரும்ப நான் இந்த சக்கரத்துல மாட்டிக்காம என்னை காப்பாத்துன்னு இறைவனை கேட்பாங்க. அந்த ஒரு ஆசை இருக்கும் கண்டிப்பா. அருணகிரிநாதரும் எனக்கு இனி பிறவி வேண்டாம் அப்படின்னு கேட்கிறாரு முருகர்கிட்ட. அதுக்கப்புறமா திருவள்ளுவரும் திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து செக்ஷன்லயே பாடிட்டார். முதல்லயே சொல்லிட்டார் என்னன்னா, பிறவி பெருங்கடல் நீந்துவர். அதாவது சில பேரு இனிமேல் திரும்ப பிறக்காமையே இருப்பாங்க. அந்த பிறவி என்கின்ற அந்த கடலை நீந்திருவாங்க. அதாவது இனிமேல் பிறப்பே கிடையாது அவங்களுக்கு. நீந்தார். ஆனா நிறைய பேரு அந்த கடலை தாண்ட முடியாது. திரும்ப திரும்ப பிறப்பாங்க. யாருன்னா இறைவன் அடி சேராதார். இறைவனை உள்ளன்போடு பக்தியோடு வணங்காதவங்க திரும்ப பிறந்துதான் ஆவாங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவரும். நிறைய சித்தர்கள் பாடியிருக்காங்க பிறவி வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனா இப்போ இந்த 4வது திருமுறை வந்து அப்பர் பாடினது. திருநாவுக்கரசர்னு சொல்லுவாங்க. நாவுக்கெல்லாம் அரசர். அவரு வந்து என்ன சொல்றாரு இந்த பாட்டுல, ஓ இவ்வளவு நல்லது இருக்கா, அப்படி ஒரு அற்புதம் நடக்கும்னா நான் திரும்ப மனிதனா கூட பிறக்கலாம் போல இருக்கே இந்த உலகத்துல அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அற்புதம், அது என்ன நிகழ்ச்சி அப்படின்றது இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல அந்த பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறமா அர்த்தம் சொல்றேன். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. இதுதான் அந்த பாட்டு. இப்போ அர்த்தம் சொல்றேன். குனித்த புருவமும். குனித்தன்னா வளைந்த. அதனாலதான் நம்ம ஒருத்தர் மலையும் போது குனியாதன்னு சொல்லுவாங்க. குனித்த என்றால் வளைந்த புருவம். அழகாக வளைந்த புருவங்களுடன் கொவ்வை செவ்வாயில். கொவ்வை கனி வந்து பழம் சக்க செவேல் இருக்கும். அந்த மாதிரி சக்க செவேல் இருக்கின்ற அந்த வாயில குமின் சிரிப்பும், அந்த வாயில மகிழ்ச்சியோடு வெளிவருகின்ற அந்த சிரிப்பு. பனித்த சடையும். கங்கை நதிய தலையில வச்சு இருக்கிறதுனால சடை முடி எப்போ ஈரமாவே இருக்கு. பனித்த சடையும் பவளம் போல் மேனியிர்.
பவளம் போன்று, பவளம் செக்க செவேல்னு இருக்கும், அது போல இருக்கின்ற உருவத்துல திருமேனியில பால் வெந்நீரும், பாலை போன்று வெண்மையாக இருக்கின்ற நீருன்னா திருநீர், அத இனித்தமுடைய எடுத்த அந்த திருநீரு பூசி இருக்காரு. அதுக்கப்புறமா இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம், நமக்கெல்லாம் பேரின்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தூக்கிய திருவடிகள், பொன்னால செஞ்ச கடல்களை அணிந்து இருக்கின்ற திருவடியை தூக்கியன்னா டான்ஸ் ஆடுறார். நடராஜ பெருமானாய் காட்சி அளிக்கின்ற அந்த சிவன் இப்படி ஒரு காட்சிய, எப்படி வளைந்த புருவங்களோட கொவ்வை கனி மாதிரி செக்க செவேல்ல இருக்கிற அந்த வாயில, அழகான சிரிப்போட, நனைந்த சடமுடியோட, சக்க செவேல்னு இருக்கிற அந்த உடம்புல பால் போல வெள்ளையா இருக்கிற திருநீரை பூசிக்கிட்டு இப்படி ஒரு நடன காட்சிய சிவன் கொடுக்கிறதா இருந்தா காண பெற்றால்னா, அப்படி ஒரு காட்சியை பார்க்கின்ற பாக்கியம் கிடைக்கும்னா, மனித பிறவியும், மனிதனாக பிறக்கின்ற இந்த பிறவி கூட வேண்டுவதே இம்மாநிலத்தே, இந்த உலகத்துல திரும்பவும் மனிதனா கூட திரும்ப பிறக்கலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்றாரு அப்பர்னு சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசர். இப்போ அந்த பாட்டை திரும்ப பாடிடுறேன், அதுக்கப்புறமா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்தமுடை எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே, மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. இதான் இந்த வீடியோல சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம்.